கனிங் சேனல் பீப்புள் நம்மளோட பாலா இருக்கார் இல்லையா, கேபிஐ பாலா. எஸ், அவர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிமேகலை அக்காக்காக சப்போர்ட்டாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்கிறார். அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன் வாங்க. முதல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேபி பாலா பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளோட மணிமேகலை பொறுத்த வரைக்கும் சரி, ரெண்டு பேரும் வந்து பயங்கர பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபேமிலியாக எங்கேயா டூர் போகிறானா கூட கண்டிப்பாக பாலா அதில் கூட இருந்திருப்பார். எங்கேயாவது அவங்கள கூப்பிட்டு போவாங்க, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாண்டுன்னு சொல்லி ஏதாவது ஊரில் சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாலா கூட அவ்வளோ வந்து அன்னோன்யமாக ரொம்ப நெருங்கிய ஒரு தம்பி மாதிரி பழகிட்டு இருந்தவங்க மணிமேகலை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அக்காவுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது பாலா வந்து குறுக்கிடாமல் இருப்பாரா. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மணிமேகலை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சிருக்காங்களே, அது என்ன ஆச்சு ஏதாச்சு நான் விசாரிச்சிங்களா, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் விசாரிச்சிருந்தேன். பட் இருந்தாலும் கூட மணி அக்காவுக்கு கோவம் அதிகமாக வரும். அது எங்கள் கூட இருக்கும்போதும் சரி, அவங்க வந்து அவங்களோட பேஷன், அதாவது அவங்களோட ஒர்க்கான ஆங்கரிங்கை ரொம்பவே வந்து உயிருக்கும் மேலே கடவுளுக்கும் மேலே வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக அவங்க வந்து இருக்காங்க. நம்ம வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு ஆங்கரிங்கை, அவங்களோட ஆங்கரிங்கை இல்லை, பொதுவாகவே நம்ம ஆங்கரிங்கை விஷயத்தெல்லாம் கலாச்சாலே அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். என்ன ஆங்கரை பற்றி அப்படி பேசுகிற, ஆங்கர்னால் சும்மாவா அப்படி சொல்லி கோவம் வந்துடும் டக்குன்னு. நம்ம விளையாட்டு தானேப்பா பேசணும்னு சீரியஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அவங்க ஆங்கரிங் தொழிலை பற்றி எதனா தப்பாக பேசினாலே பிடிக்காது. அந்தளவுக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு உமன்னா அது வந்து நம்ம மணிமேகலை அக்காவை சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஆங்கரிங்கை பற்றி எதாவது தப்பாக பேசப்பட்டிருக்கும். முக்கியமாக மணிமேகலை அக்காவோட ஆங்கரிங்கை பற்றி கண்டிப்பாக தப்பாக பேசப்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் அவங்க வந்து கொந்தளிச்சிருக்காங்க, ரொம்பவே வந்து வெறுப்பாயிருக்காங்க. மணிமேகலை கொஞ்சம் காமாக தான் போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஷோவே வேணாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய சூழல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அவங்களும் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. அதனால் நான் இன்னும் போய் அவங்ககிட்ட போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கல. பட் கூடிய சீக்கிரத்தில் நான் விசாரிப்பேன், இல்லை அவங்களே கூட சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சதுன்னு தான் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி மணியக்கா மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட பாலா அவர்கள் மணிமேகலை அக்காவுக்கு முழுக்க சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த விஷயம் சோசியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. பாலா வந்து கேபிஏவில் வந்துருந்து விஜய் டிவியில் ஒரு பையலாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து அவருக்கு யார் நல்லவர் யார் கெட்டவன் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க முழுக்க வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுது. அவர் கடைசியாக வந்து பிரியங்காக்காவுமே வந்து ரொம்ப மோசமானவங்க கொடூரமானவங்களாம் கிடையாதுங்க, அவங்களும் நல்லவங்க தான். பட் இந்த சண்டையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரில் யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.